हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम ब्रह्मानंदं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्य। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः। हरि ओम। अधिमधुरचापकस्ता अभरिविदां मोद भानसौभाग्य अरुणा अतिशय करुणा अभिनव गुण सुंदरी वंदे अभिनव गुण सुंदरी वंदे अभिनव गुण सुंदरी वंदे वंदे। अम्मा जगदम्बिके लोकमाता ईश्वर को இரண்டு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். வேதாந்தம் என்பது வேதத்தினுடைய அந்த பாகமாக, அதாவது வேதத்தினுடைய முடிவாக விளங்கக்கூடியதான வேதாந்தம். வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம், வேதாந்தம் தான் உபனிஷத்து. அப்படி இருக்கிற போது வேதம் உபனிஷத்து என்று இரண்டு விதமாக குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். வேதம் என்பது இரண்டு விதமான
நிவர்த்தி மார்க்கம் பிரவர்த்தி மார்க்கம் என்கின்ற இரண்டையும் கொண்டது. அதில் பிரவர்த்தி மார்க்கத்துக்கு அனுபந்த சதுஷ்டயம் வேற, நிவர்த்தி மார்க்கத்துக்கு அனுபந்த சதுஷ்டயம் வேற. அனுபந்தம்னா என்னமோ அப்படின்னு தெற்கை வரைக்கும் பார்க்க வேண்டாம். அனுபந்த சதுஷ்டயம் என்றால் இந்த நூலை நாம் நமக்கு இந்த நூல் தேவைதானா என்று முடிவெடுத்து அந்த நாம் செல்கின்ற மார்க்கத்துக்கு தக்க விஷயங்கள் இதில் இருக்கிறதா என்பதை முன்னாலேயே நம்முடைய பெரியவர்கள் அந்த அனுபந்த சதுஷ்டயம் என்பதை சொல்கிறார். அப்படி சொல்கிற போது நமக்கு அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பலம் என்கின்ற இந்த நான்கும் அனுபந்த சதுஷ்டயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் இது நமக்கு தேவைதானா? எத்தனையோ பொருள்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான ஒரு பொருளை தேடி எடுப்பது போல இந்த புத்தகம் நமக்கு தேவையா, இதைத்தான் நாம் படிக்க வேண்டுமா என்று முடிவு செய்வதற்குண்டான அதிகாரித்துவம் அப்படி இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று பிரவர்த்தி என்று பார்த்தோம், இன்னொன்று நிவர்த்தி என்று பார்த்தோம். அதனால் நிவர்த்திக்கு ஒரு மார்க்கமும் பிரவர்த்திக்கு ஒரு மார்க்கமும் என்று வேத உபனிஷத்து, வேத பூர்வம் திரைகுண்ய விஷயா வேதா நித்திரைகுண்யோ பவார்ஜுன என்று பகவான் சொல்வது போல 3 குணங்களோடு கூடிய பலன்களை கொடுக்கக்கூடியதாகிய முதல் காண்டம், 2வது காண்டம் நிவர்த்தி காண்டம் என்று பெரிய அளவில் இதனுடைய விசாலமாக இதை நாம் பார்த்தோம். அப்புறம் ஏன் வேதமே எடுத்துடனே நிவர்த்தி மார்க்கத்தை மட்டும் சொல்லியிருக்கலாம்? ஸ்ரேயச்ச பிரேயச்ச மனுஷ்ய மேதே, ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்கின்ற 2 நிலைப்பாடுகள் இருக்கிற போது எதற்காக இந்த பிரேயஸை பற்றி கூறுகிறது? எடுத்துடனே டைரக்டாக ஸ்ரேயஸை சொல்லியிருக்கலாமே என்றால் இல்லை. மனிதனது ஈர்ப்புகள் பல பல நிலைகளில் இருக்கிறது. பக்குவத்துக்கு தக்கபடி, வாசனையினுடைய தோய்வுக்கு தக்கபடி, நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி நம்முடைய ஈர்ப்பு என்பது பல பல நிலைகளில் இருக்கிறது. அதனால் எடுத்துடனே நிவர்த்தி மார்க்கத்துக்கு வருவது என்பது ரொம்ப கஷ்டம். அதனால் எப்படி விளையாடுகின்ற குழந்தையை படிப்பதற்கு கூப்பிட்டு வரணும்னா முதல்ல குழந்தைக்கு பக்குவமாக பேசி ஏதாவது ஒரு சாக்லேட்டை கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்தி அதற்கு பின்னால் அழைத்து வருகிறோமோ அதுபோல வேதங்கள் நம்முடைய தவிப்புக்கள் எல்லாம் அடக்குவதற்காக முதல் 3 விஷயங்களை எடுத்து சொல்லி தர்மார்த்த காமங்களை பற்றி சொல்லி, ஒருவேளை அதில் நின்றுவிட்டாலும் அதில் தார்மீகமான பலனை அடையும் பொருட்டும் எடுத்து சொல்லிவிட்டு கடைசியாக மோட்ச புருஷார்த்தம் என்கின்ற பரம புருஷார்த்தத்தை உபனிஷத்துக்கள் மூலமாக நமக்கு கொடுக்கிறது. அப்படி பிரவர்த்தி நிவர்த்தி என்கின்ற இத்தனையும் நமக்கு தாய்போல் கொடுக்கக்கூடியது வேதம். எனவே அந்த வேத ஸ்வரூபியாக வேதாந்த ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறார். கிரீங்காரா வரதட்சிணா நேற்று பார்த்தோம். தட்சிணை என்பது ஒரு யாகத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. தட்சிணை இல்லாமல் யாகம் என்பது முடிவடையாது. அதனால தான் நம்ம இதில் தைத்திரிய உபநிஷத்தில் மிக அழகாக ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகித்ய ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் ஹியாதேயம் வியாதேயம் சம்விதாதேயம் எதையதிதே விசிகித்சாவா எதையதிதே கர்ம விசிகித்சாவா என்றெல்லாம் பார்த்தோம். எப்படி ஆச்சாரியாருக்கு தட்சணை கொடுக்கக்கூடியதுக்கு இத்தனை விதிமுறைகள் இருக்கிறது. ஏனோ தானாலும் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம், அஸ்ரத்தையா கொடுக்கவே வேண்டாங்கிற. அப்படி ஒரு தட்சணை நீ கொடுக்கவே வேண்டாம். காரணம், நீ செய்த யாகத்தினுடைய பலனை இல்லாமல் போய்விடும். அப்படி ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் ஹியா தேயம் பியா தேயம் இவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சதேங்கிற ஒரு வெட்கத்தோடு கொடுக்க வேண்டுமா? ஏனென்றால்
அவர் நமக்கு கொடுத்தது மிக மிக பிரம்மாண்டமானது. அப்படி இருக்கிற போது அவருக்கு நாம் கொடுக்கக்கூடியது இவ்வளவுதான் என்று வெட்கப்படுத்தி கொண்டு கொடுக்க வேண்டுமா? ஹியாதேயம் பியாதே பயத்தோடு கொடுக்க வேண்டுமா? ஆச்சாரியார் என்கின்ற பயத்தோடு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தட்சணா விதிகள் இவ்வளவு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த தட்சிணை இல்லாமல் யாகம் என்பது பூர்த்தி அடையாது. அதுபோல ஹிங்காராத் வர தட்சிணா என்று எப்படி ஒரு யாகத்திற்கு தட்சிணை என்பது முடிவான முடிவு ஆக இருக்கிறதோ, அதுபோல ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானமே முடிவான முடிவு என்று இந்த ஞான ஐக்கியத்திற்கு முடிவான முடிவாக அம்பாள் ஞான சொரூபிணியாக இருந்து ஞான இயக்கத்தை ஞான யஜ்ஞத்தை முடிப்பவளாக பூர்த்தி செய்பவளாக அம்பாள் இருக்கிறாள் என்று நேற்று வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது ஹ்ரீங்கார நந்தனா ராமா மாணவ கல்பவல்லி. ஹ்ரீங்கார நந்தனா ராமானவ கல்பவல்லி. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்கிறார் சங்கரர். ஹ்ரீங்காரமே உத்தியானம்னா ஒரு வனம். அந்த உத்தியானத்தில் அந்த வனத்தில் கற்பக கொடியாக அம்பாள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 வனத்தில் பல பல செடிகள் இருக்கும், புதர்கள் பல மண்டி இருக்கும், இன்னும் சிறிதாக பெரிதாக பல பல செடிகள் எல்லாம் இருக்கும், தாவரங்கள் எல்லாம் இருக்கும். அது அத்தனையிலும் உத்கிருஷ்டமாக மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியது கற்பகவல்லி என்று சொல்றது. அப்படிப்பட்ட அந்த கற்பகவல்லியாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அதற்கு நிகரான இன்னொரு தாவரம் அந்த தேவலோக நந்தவனத்திலே இல்லை என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட தனித்தன்மை அந்த அம்பாளுக்கு என்றால், இந்த வேதம் என்கின்ற நந்தவனத்திலே, இந்த வனத்திலே தர்மார்த்த காமம் என்று சொல்லக்கூடிய பல பல நிலைப்பாடுகள் கொண்ட தாவரங்கள் இருக்கின்றன. அவற்றிலே மோட்ச புருஷார்த்தத்தை தரக்கூடியதாகிய ஞானவல்லியாக அம்பாள் இருக்கிறாள். அதனால அம்பாளுக்கு நிகராக இன்னொன்று, அந்த வள்ளிக்கு நிகராக இன்னொன்று பல பல பயிர்கள் அங்கே இருந்தாலும் அதற்கு நிகராக எதுவும் இல்லை. காரணம் என்ன? எப்படி என்ற அதுபோல எப்படி அந்த கற்பகவல்லி என்கின்ற அந்த வள்ளி அந்த அவ்வளவு பெரிய அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அத்துணைக்கும் அந்த பல பல தாவரங்களுக்கும் சிறந்ததாக அது இருக்கிறதோ, அதுபோல வேதம் என்கின்ற பெரிய இந்த வனத்திலே ஹ்ரீங்காரம் என்கின்ற கொடியாக அம்பாள் இருக்கிறாள். அந்த கொடிதான் வேதத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வார்த்தைகளிலும் மிக உயர்ந்ததாகின பீஜமாக அம்பாள் இருக்கிறாள். காரணம் என்ன என்றால், தன்னை சரணடைந்தவர்களுக்கு எப்படி சரணடைகிறது? எப்படி ஒரு காட்டுக்குள்ளே போகிற போது ஆகாதவைகள் முள்களை எல்லாம் களைந்து விட்டு பாதையை சரி பண்ணி உள்ளே போகிறோமோ, அதுபோல கர்ம உபாசன இவைகளை எல்லாம் அனுசரித்து யார் ஒருவர் அவரவர் இஷ்டவாஞ்சிதை எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்கு தக்கபடி தன்னுடைய வழிகளை அமைத்து கொண்டு சென்று அதை அடைந்து பூர்த்தி அடைகிறார்களோ அவர்களுக்கு அவரவர்களது இஷ்டத்தை பூர்த்தி செய்யக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அப்படி கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அம்பாளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இது என்ன ரசிகர் மன்ற மாதிரி அம்பாள் தான் எல்லாம் கொடுப்பா, மற்றவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, பரதேவதை ஈஸ்வர ஸ்வரூபமாக ஈஸ்வரியாக இருந்து ஈஸ்வர நியதியாக இருந்து கர்ம பலனை தரக்கூடியவளாக அம்பாள் மட்டுமே இருக்கிறாள்.
மட்டுமே பலனை கொடுக்கும். ஈஸ்வரன் கொடுக்க முடியாது, மற்றவை கொடுக்க முடியாது. அதனால எல்லாவற்றையும் விட உயர்ந்த தன்மை கர்மபல ஜாதா என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடியவளாக அம்பாள் உயர்ந்தவள். அதனால்தான் ஒரு ஒரு பாஷை ஒரு இதுக்கு இது எழுதக்கூடிய ஒருத்தர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியவர்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறாள். அதனால சிரஞ்சீவியாகவும் இருக்கிறாள், அமிர்த ஸ்வரூபமாக இருக்கிறாள், அமிர்த பலனை அளிக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள், ஆனந்த ஸ்வரூபியாக அம்பாள் இருக்கிறாள். அதனால சம்சாரத்தை போக்கக்கூடிய தன்மையுடையவளாக இருக்கிறாள். இப்படி அம்பாளை குறிக்கும் ஸ்ரீங்கார உத்தியானத்தை இந்த மந்திரம் குறிக்கிறது. அந்த உத்தியானம் எல்லா ஆசைகளும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆசை மட்டுமல்ல, உனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அத்தனை ஆசைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியதாக, தீர்த்து வைக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறார். காரணம் என்ன என்றால், காமேஸ்வரனை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அத்தனையும் தர வந்தவளாக அம்பாள் இருக்கிறாள். அம்பாள் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். அம்பாள் மென்மையான பேரழகுடைய சரீரத்துடன் இருக்கிறதுனால அம்பாளை இங்கே வள்ளி கொடி என்கின்ற ஒரு ஓமையோடு கூடி சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சதுர்வேத புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறதுனால கற்பக விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சகுன உபாசகர்களுக்கும் நிர்குண உபாசகர்களுக்கும் நிர்குண விசாரம் செய்பவர்களுக்கும் அந்தந்த தேவதா ரூபமாக சமஷ்டி வெஷ்டியாகவும் விளங்கி அருள்பாலிக்கின்றார் அம்பாள். சமஷ்டி வெஷ்டி என்றால் என்னன்னா, வெஷ்டி இஷ்ட தேவதா வழிபாடாக இருக்கக்கூடியது. சமஷ்டி என்றால் நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய தன்மையில் இருக்கக்கூடியது. அதாவது சகுண பிரம்ம உபாசகர்களுக்கும் வியஷ்டியாக விளங்கக்கூடியவள், நிர்குண உபாசகர்களுக்கு சமஷ்டியாக அனைத்துமாக விளங்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அதுதான் இருப்பதெல்லாம் இறைவன் என்று நிர்குண உபாசகர் தன்மையினுடைய வெளிப்பாட்டை தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம். சாமிஜியினுடைய மகாமந்திரம் இருப்பதெல்லாம் இறைவன். அது அப்படி அனைத்துமாக சமஷ்டியாக அம்பாளை பார்க்கக்கூடிய தன்மையில் இப்படி அம்பாள் அனைத்துமாக இப்படிப்பட்ட இந்த நந்தவனம் இந்த இந்த பெரிய வனமாக அம்பாள் அனைத்துமாக வியாபித்திருக்கிறார். 297 கிரீங்கார ஹிமவத் கங்கா. கிரீங்கார ஹிமவத் கங்கா ஹிமகிரி என்று சொல்லப்படுகிறது. காரணம் பனிமலை. குளிர்ந்த பனிமலைக்கு ஹிமாச்சலம் என்று பெயர். அச்சலம் என்றால் மலை அசையாது எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கக்கூடியதனால அச்சலம் என்று சொல்றோம். ஹிமாச்சலம் என்றால் பனியினால் மூடப்பட்டதாக இருக்கக்கூடியதாகிய அச்சலம் அந்த மலையாக இருக்கார். அதனால பர்வதங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக விளங்கக்கூடியது, அரசனாக இருக்கக்கூடியது, ஆள்பவனாக இருக்கக்கூடியது அந்த ஹிமாச்சலம். அதுபோல கிரீங்காரம் அனைத்தையும் ஆள்வதாக இருக்கிறது. காரணம் அமிர்தத்வாதி சாதகத்தன்மையினாலே கிரீங்காரம் அதிக குளிர்ச்சியாக இருக்கிறது. அம்பாள் சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, நடராஜரை ஒருத்தர் பாடினாராம். எப்படி பாடினார்? மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம். அந்த ஆருத்ரா தரிசனத்தில் அந்த நடராஜருக்கு பக்கத்தில் அம்பாள் இருக்கிறாள். அம்பாள் குளிர்ச்சியானவள், தலையில் ஹிமவதி, அதனால அம்பாள் குளிர்ச்சியானவள், தலையில் கங்கை, பனிமலை, அப்படி எல்லாம் அதுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியதெல்லாம்
குளிர்ச்சியான திரவியங்கள் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீ குளிர்ச்சியில நடுங்கிக் கொண்டிருக்கிறாய். அதனால நீ என்னுடைய மனதில் இருந்துக்க, என்னுடைய மனது தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையுடையது. அதனால குளிரை தாங்கிக் கொள்ளலாம், என்னுடைய மனதில் இரு, அது உனக்கு நல்லது. நீ என்னுடைய மனதில் வந்திருந்தால் குளிரை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல எனக்கும் நீ என்னுடைய ஹிருதயத்தில் இருந்தால் சாதகமாக இருக்கும் என்று அமிர்தத்வாதி தன்மையினாலே ஹிரீங்காரம் அதிக குளிர்ச்சியாக இருக்கிறது. நிறைய உபாசனைகள் செய்து எல்லாரும் போற்றி 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 போற்றின்னு சொல்லி குழு 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 இருக்காராம். அதனால ராகத்வேஷங்கள் இல்லாமல் ஒடுங்கி இருக்கின்ற காரணத்தினால ஞான கங்கை பிரவாகமாக ஓடுகிறது. அந்த பனிமலையில ராகத்வேஷங்கள் எல்லாம் பனியில ஒடுங்கி போய் இருக்கிறது. பனி அந்த மலையில இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே பனியினால் மூடப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே கங்கை ஓடுவதற்கு ரொம்ப கேதுவாக இருக்கிறது. வளவளான் இருக்கிறதுனால நேராக அதான் அதிக இந்த பிரபஞ்சத்தில் அதிக பிரவாகம் இருக்கக்கூடியது கங்கை என்று சொல்லப்படுகிறது. அப்படி கங்கை பிரவாகமாக ஆவதற்கு காரணம் ராகத்வேஷங்களை தனக்குள் ஒடுக்கி வைத்து அந்த ஞானம் என்கின்ற அந்த வெண்மையான பனியினாலே மூடப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே ஞான கங்கையானது அற்புதமாக ஓடுகிறதாம். அதற்கு காரணம் ஹிரீங்கார ஹிமவத்து கங்கா. ஹீங்காரம் என்கின்ற அந்த தன்மையில அந்த கங்கையானது எப்படி ஹிமாச்சலத்தில் அகங்காரங்களை எல்லாம் ஒடுக்கி வைத்திருக்கக்கூடியது போல் காட்சியளிக்கக்கூடிய ஹிமாலயம், அதனாலே கங்கை வேகமாக ஓடுகிறது. அதுபோல ஹீங்காரம் என்கின்ற கங்கையாக அகங்காரத்தை எல்லாம் அடக்கி வைத்திருக்கக்கூடியவர்களது விற்த்தியில பிரவாகமாக விற்த்தி பிரவாகமாக ஓடும். அதனால ஹிரீங்கார ஹிமவத் கங்கா. ஹிரீங்கார ஆர்ணவ கௌஸ்துபா. ஆர்ணவம் அப்படின்னா கடல். ஹிரீங்காரம் என்கின்ற திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலுக்கு கௌஸ்துப மணியாக விளங்கக்கூடியவள் அம்பாள். பால்கடலை கடைந்த போது 14 விதமான ரத்தினங்கள், விலை மதிப்பட்ட ரத்தினங்கள் 14 வெளியில வந்ததாம். அந்த ரத்தினங்களுக்கெல்லாம் கௌஸ்துபமணி அப்படிங்கிறது மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. காரணம் என்னன்னா, சூட்சுமமாக இருக்கக்கூடியதும் மென்மையானதாக இருக்கக்கூடியதும் பிரகாசமாக இருக்கக்கூடியதுமாக இருக்கிறதா அந்த கௌஸ்துபமணி. அதுபோல அம்பாள் எல்லையற்ற மகிமையோடு இருக்கக்கூடிய ஹிரீங்கார மணியில இருந்து கொண்டு சொப்பிரகாச சைத்தன்யமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அப்படி தன்னை சொப்பிரகாச சைத்தன்யமாக காட்டிக் கொண்டிருக்கிறாள். அதான் அத்திராயம் புருஷக ஸ்வயம் ஜோதி என்று உபநிஷத்துக்கள், பிருகதாரண்ய உபநிஷத்து கூறுவது போல சொப்பிரகாச சைத்தன்யமாக இருக்கிறாள். அதுபோல ஹிரீங்காரத்திலே கௌசுபமணியில ஜொலிப்பது போல அம்பாள் ஜோதி ஸ்வரூபமாக ஹிரீங்காரத்திலே ஒடுங்கி இருக்கிறாள். ஹிரீங்காரத்திலிருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். அதே போல கௌஸ்துப மணியை அணிந்திருக்கிறதுனால மகாவிஷ்ணுவுக்கு லட்சுமி கடாட்சம் எப்படி வந்தது என்றால், அந்த கௌஸ்துப மணியை தன்னுடைய மார்பில் அணிந்திருக்கின்ற காரணத்தினால்தான், அதாவது லட்சுமியை லட்சுமியினுடைய பதியாய் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவருக்கு அப்படிப்பட்ட தன்மை ஏற்பட்டது. எனவே எல்லா தேவதைகளையும் விட உயர்ந்ததாக, சௌந்தரியம் மிக்கதாக, செல்வம் மிக்கவராக, எல்லாம் விளங்கக்கூடியவராக பகவான் விஷ்ணு இருப்பதற்கு காரணமாக கௌஸ்துபமணி அணிந்த அம்பாளினுடைய தன்மைதான். அது போன்ற தன்மைகள் எல்லாம், அத்துணை தன்மைகளும் எங்கிருக்கிறது என்றால் ஹிரீங்காரம் என்கின்ற கௌஸ்துப மணியிலே இருக்கிறது. அப்படி ஹிரீங்காரத்தை யாரெல்லாம் ஹிருதயத்தில் வைத்து தியானிக்கிறார்களோ அந்த சாதகர்களுக்கெல்லாம் சாட்சாத் அந்த வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு இருக்கக்கூடிய மகிமைகள் எல்லாம் இருக்குமாம். அப்படிப்பட்ட தன்மையை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சாதகர்களுக்கு, தன்னை மனதில் வைத்து தியானிக்கின்றவர்களுக்கு
எப்படிப்பட்ட பெருநிலை அளிக்கிறாளா? மோட்சம் என்கின்ற பெருநிலையை அளிக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அதனால ஸ்ரீபதித்துவம் உண்டாகும். ஆத்ம ஞான சித்தியினாலே அனைத்தும் அடைந்தவர்களாக அவர்கள் ஆவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹ்ரீங்கார மந்திர சர்வஸ்வா. ஸ்வா என்றால் சொத்து, சர்வஸ்வா என்றால் அபரிமிதமான சொத்து. அளவான சொத்து அல்ல, அபரிமிதமான சொத்து. அதாவது அத்துணை சொத்துக்களும் உண்டானதாக இருக்கக்கூடியது அது ஹ்ரீங்காரம் தான். காரணம், ஹ்ரீங்கார மந்திரத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டிருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அப்படி என்ன சொத்து அந்த ஹ்ரீங்காரத்தில் இருக்கிறது என்றால், அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்யங்கள், அனிமா கரிமா லகுமா வகுமா என்று சொல்லக்கூடிய அத்துணை ஐஸ்வர்யங்களையும் அம்பாள் அந்த ஹ்ரீங்காரத்தோடு தனக்குள் ஒடுக்கி கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஹ்ரீங்கார மந்திர சர்வசா. ஹ்ரீங்காரம் என்கின்ற மந்திரத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ, உபாசிக்கிறார்களோ, ஸ்ரீவித்யா ரூபமாக, ஸ்ரீவித்தை உபாசனையாக, ஸ்ரீவித்தை ஞான விசாரமாக யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும். போச்சுனா எங்கேயோ ட்ராகே மாறி போகுது. அனிமாதி அஷ்ட சித்துக்கள் நமக்கு அவசியமே இல்லைனா, எதுக்கு தேவையா? நமக்கு இல்லை. இருந்தாலும் அது அதனுடைய பலனை கொடுத்து கொண்டுதான் இருக்குமா. எப்படி விவேகானந்தர் சொன்னாரோ அதுபோல இந்த அனிமாதிகள் எல்லாம் அல்பங்கள். விவேகானந்தர் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், மெரினா பீச்சில் உட்கார்ந்துருக்காராம். உட்கார்ந்துட்டு இருக்கிற போது அங்கே கடலில் ஒருத்தன் ஒரு கிலோமீட்டருக்கு நடந்து, கடல் மேலே, தண்ணி மேலே நடந்து போனான். அங்கே பெரிய கூட்டம். ஒருத்தர் இந்த இவரை பார்த்துட்டு இவ்வளவு ஆச்சரியப்பட்டு எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்கோமே, இந்த ஆள் மட்டும் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு போய் கேட்கலானா. ஏப்பா எல்லாரும் இப்படி விழுந்தடிச்சுட்டு போய் அந்த ஆளை பார்க்குறாங்களே, நீ போய் பார்க்கலையான்னு கேட்டாங்க. அங்கே பார்க்கறதுக்கு என்னப்பா இருக்கு, என்ன இவ்வளோ இதாக சொல்லிட்டு அப்படின்னு. சரி, அந்த ஆளை கூப்பிடுனாராம். யாரு? இந்த கடல் மேலே நடந்தால் பாருங்க, அந்த ஆளை கூப்பிடுனாரு. கூப்பிட்டோடனே வந்தார். வந்த உடனே, என்னப்பா என்ன எல்லாரும் உன்னை பாராட்டுகிறார்கள், என்ன விஷயம்னா, நான் கடல் மேலே 1 கிலோமீட்டர் நடந்தேன் அப்படின்னா பெருமையாக ரொம்ப ஒரு கர்வத்தோடு சொல்கிறாங்க. விவேகானந்தர் சிரிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கடல் மேலே 1 கிலோமீட்டர் நடந்தேன். இதற்கு என்ன, எப்படி இந்த தன்மை உனக்கு கிடைத்தது, இந்த பலன் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அவன் சொன்னா, 12 வருடங்கள் கடுமையான பிராக்டிஸ் செய்து அன்ன ஆகாரத்தை பற்றி கூட கவலைப்படாமல், குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் அதையே சாதனையாக செய்து கொண்டிருக்கின்றனால இந்த சாத்தியமானது எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னார். விவேகானந்தர் சிரித்தார். என்னங்க சிரிக்கிறீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அட பாவி, இந்த 12 வருஷம் ஒழுக்கமாக உழைத்து சம்பாதிச்சிருந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு போட்டு, அட்லீஸ்ட் ஒரு போட்டு, கப்பலோ அல்லது ஒரு போட்டாவது செஞ்சு வாங்கியிருந்தீங்கன்னா கடல் முழுவதும் போகலாமே. இந்த 1 கிலோமீட்டரில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் இந்த அல்பத்திற்காக உன்னுடைய 12 வருட வாழ்நாளை அநியாயமாக தீர்த்து விட்டாயே என்று சொல்வார். அதுபோல இந்த அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உபாசகர்களுக்கு வரும். அது எப்படின்னா கிழக்கு காமிக்கிறது போல. ஏன்னா குழந்தை அழுகிற போது கிழக்கை காண்பிப்பது போல இந்த உபாசனையினுடைய பலன்கள் எல்லாம் வரும். ஆனால் யார் ஒருவர் இதையெல்லாம் கடந்து அந்த மோட்சம் என்கின்ற அந்த நிலையில் அந்த மகாமேருவனுடைய தன்மையை எடுத்து விளக்கினாலே மிகப்பெரிய விஷயம். அந்த ஸ்ரீசக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி என்று அந்த ஸ்ரீசக்கரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிதக்னி குண்ட சம்பூதா என்று சொல்லக்கூடிய அந்த ஞான விளையை இவைகளை எல்லாம் கடந்து அடைவதுதான் அந்த ஸ்ரீவித்யினுடைய உயர்ந்த தன்மை. அதுதான் சிரேஷ்ட பலன், அந்த ஸ்ரீவித்யினுடைய உயர்ந்த பலன். ஆனாலும் நீ செய்யக்கூடிய அந்த பயிற்சிக்கு உண்டான பலன்கள் அங்கங்கே
வந்து கொண்டிருக்கும். எனவே அத்துணை ஐஸ்வர்யங்களும் இவருக்கு கிடைக்கும் என்று ஒரு பொருள். இன்னொன்று யார் ஒருவர் ஞானத்தை அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு அத்தனையும் அடைந்து விட்டதாக ஆகிறது. அடிமாதிகளினால் கிடைக்கக்கூடிய திருப்தி என்பது ஞானத்தினாலேயே கிடைத்துவிடும். அதனால அனைத்தையும் அருளக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறார். அவளை பிடித்து கொண்டால் ஸ்ரீவித்தையினால் நீ ஞானம் அடைந்தால் அத்தனையும் அடைந்ததாக ஆகிவிடும் என்று ஹ்ரீங்கார மந்திர சர்வசா அத்தனையும் கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறார். கடைசியாக ஹ்ரீங்கார பரசௌக்கியதா. ஹ்ரீங்கார பரசௌக்கியதா, ஹ்ரீங்காரம் என்று புரட்சரணம் செய்யக்கூடியவர்களுக்கு, ஜபம் செய்யக்கூடியவர்களுக்கு அதீதமான சௌக்கியத்தை, அதாவது சரீர மன என்று சொல்லக்கூடிய எல்லா சௌக்கியங்களையும் அருள்பவள். ஒன்று தனியாக ஹ்ரீங்காரத்தை மட்டும், ஹ்ரீங்கார பீஜத்தை மட்டும் உபாசனை செய்தாலும் சரி, அல்லது ஹ்ரீங்கார மந்திரத்தோடு கூடியதாகிய அந்த ஸ்ரீவித்தையை உபாசனை செய்தாலும் சரி, அனுசந்தானம் தொடர்ச்சியாக சாதனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அர்த்தபூர்வமாக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்து என்று சொல்வது போல அர்த்தபூர்வமாக இந்த மந்திரத்தை தியானம் செய்து அல்லது உபாசனை செய்து இன்னும் பல நிலைகள், இந்த நவாவரணம் என்று சொல்லக்கூடிய பல பூஜா முறைகள் இந்த ஸ்ரீவித்தையில் இருக்கிறது. அவைகள் எல்லாம் யார் அனுசந்தானம் செய்கிறார்களோ அவர்கள் ஓதற்கரிய அந்த வஸ்துவை உணர்ந்து ஓதி மனதில் தியானம் செய்கின்ற போது தர்ம அர்த்த காமம் என்கின்ற சதுர்வித மோட்சம் என்கின்ற சதுர்வித புருஷார்த்தங்களையும் ஒருங்கே அமையப்பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மோட்சார்த்திக்கு யார் ஒருவர் மோட்சத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு சப்ளிமெண்டாக என தர்ம அர்த்த காமத்தில் ஈடுபாடு என்பது இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்காது. மோட்சார்த்திக்கு தர்மார்த்த காமத்தில் ஈடுபாடு இருக்காது. இருந்தாலும் அது அவர்களை தொடர்ந்து வரும். அவர்களுக்கு விருப்பு வெறுப்பற்று அவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எது வருகிறதோ ஆகமா பாயினோ, எது வந்தாலும் சரி போனாலும் சரி அதை பற்றி கவலை இல்லாமல் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால ஏங்க இது செஞ்சால் அதெல்லாம் வருமா என்றால் தைத்திரிய உபநிஷத்து அழகாக சொல்கிறது. சோ ஓ ஸ்ருதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபச்சிதேதி சக அஸ்னுதே சர்வான் காமான் சக. பிரம்மனை யார் ஒருவர் விசாரித்து அறிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அஸ்னுதே சர்வான் காமான், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இகபர சௌக்கியங்களை தரக்கூடிய அத்துணை காமம் எந்தெந்த ஆசைப்படக்கூடிய பொருள்கள் இருக்கிறது உனக்கு தெரியாத அத்துணை வஸ்துக்களையும் அடைந்தவர்களாக இவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை ஒரு உரையாசிரியர் சொல்லுகிற போது மும்மூர்த்திகளை விட, சிவன் விஷ்ணு பிரம்மாக்களை விட மிகப்பெரிய சுகத்தை அடைந்தவர்களாக இவர்கள் ஆகிறார்கள் என்று சொல்கிறார்கள். தைத்தரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனலைஸ், இந்த ஆனந்தத்தை பற்றி ஒரு அனலைஸ் பண்றாங்க. எப்படி ஒரு மனித ஆனந்தம் என்று இருந்தால் அது எப்படி இருக்கும், பூர்ணமான மனித ஆனந்தத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். ஆசிட்டோ பரிட்டோ திரடிட்டோ, ஆசிட்டோ படிட்டோ திரளிட்டோ, ஒருவர் இளமையான உடலை கொண்டவராக எந்த விதமான இந்திரியங்களும் படுத்தில்லாமல் பக்குவமாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் மனித சுகத்தை முழுவதும் அடைந்து விடலாமா என்றால் முடியாது. பாட்டார் வெறும் உடலால் மட்டும் அடைய முடியாது. அவர் பக்குவப்பட்டவராக இருக்க வேண்டும், படித்தவராக இருக்க வேண்டும், உண்மையை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். பலம் மட்டும் இருந்தால் போதுமான, பலம் பற்றாது, அழகு மட்டும் பற்றாது,
இந்திரியங்கள் நன்றாக இருந்தால் மட்டும் பத்தாது, விவேகத்தோடு கூடிய அறிவோடு கூடியவராக யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் சர்வே வித்தஸ்ய பூர்ணாக, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சொத்துக்களும் அவருக்குன்னு எழுதி வச்சிட்டு அதை எதை வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் அனுபவிக்கக்கூடிய லைசன்ஸும் அவரிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த மனித ஆனந்தத்தினுடைய முழுமையை அடைய முடியும். யாருக்கா சொல்லுங்க. அப்படிப்பட்ட மனித ஆனந்தத்தை விட ஒவ்வொரு ஆனந்தமும் பெருசு பெருசு பெருசுன்னு சொல்லிட்டே போய் பல மடங்கு பெருசு. அதுல பிரம்மாஜியினுடைய ஆனந்தம் மிகப்பெரியது என்று சொல்றார். அப்படி கடைசியாக சொல்லிவிட்டு இந்த அத்தனையும் இந்த ஞானி என்பவர் இந்த சரீரத்திலேயே இந்த நினைத்த மாத்திரத்திலேயே அத்தனையும் அடைந்து விட்டவராக ஆகிறார். எப்படி பாருங்க, முதல்ல ஒரு மனுஷ சரீரத்தில் மனித ஆனந்தத்தை அடைய முடியும், கந்தர்வ சரீரத்தில் கந்தர்வ ஆனந்தத்தை அடைய முடியும். அதே போல ஆஜான ஜானா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேவர்களது சரீரத்திலும் அந்தந்த தேவர்கள் எப்படி ஒரு மீனினுடைய சுகத்தை அடைய வேண்டும் என்றால் மீனினுடைய உருவத்தை பெற்றிருக்க வேண்டும், அதனுடைய இந்திரியங்கள் அதனுடைய தன்மைகள் எல்லாம் இருந்தால் தான் மீனினுடைய ஆனந்தத்தை அதை அடைய முடியும். அப்படி இந்த 84 லட்சம் வகை யோனிகளும் அதற்கு மேல அந்த அந்தந்த கந்தர்வ எச்ச கிண்ணற அது இது என்னமோ தேவ அப்படியெல்லாம் இருக்கு. இத்தனை ஆனந்தங்களையும் அவர் அடைந்து விட்டதாக ஆகிறார் என்றால் எப்படி இது இந்த சரீரத்தில் அடைந்ததாக ஆகிறது? யாருக்கு இதை பற்றி எல்லாம் கவலை இல்லையோ, இதை வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இல்லையோ அவர்கள் அதை அடைந்து விட்டவர்களாக ஆகிறார்கள் என்றார். அப்படித்தான் அதுதான் சொல்றார். ஏன்னா வேதாந்த வாக்கியேசு சதார மந்தக பிக்ஷார்ண மாத்திரேன சதுஷ்டி மந்தக கௌபீன வந்த கலுபாக்கிய வந்தக கந்தாமிவ ஸ்ரீபவி குச்சயந்தக கௌபீன வந்த கலுபாக்கிய வந்தக. இந்த செல்வங்களை எல்லாம் எப்படி அவர் பார்க்கிறார் என்றால், ஒரு கிழிந்து போன துணியானது கீழே கிடக்கிற போது நாம் நடந்து போகிறோம், அந்த கிழிந்த துணியின் மேல குப்பையின் மேல நமக்கு என்ன ஈர்ப்பு ஏற்படும் அதை பற்றி நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம், அதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அத்துணை ஆசைகளையும் அடைந்ததாக ஆகிவிடுகிறார்கள். காரணம் திருப்தி. அந்த திருப்தியினாலே இவர்கள் அனைத்தையும் அடைந்து விட்டவர்களாக ஆகிறார்கள். அதனால அலம்புத்தி என்பதுதான் இதனுடைய தன்மை. ஞானத்தினுடைய முழுமை என்பது என்ன என்றால் அலம்புத்தி. அதனால இவைகள் தான், இதைத்தான் என்ன சொல்றாங்க, அத்தனையும் அடைந்து விட்டதாக ஆகிறார் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆனந்த நித்யானந்தம், அந்த ஆனந்தத்தை தான் நித்யானந்தம், நிரஞ்சன ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம் என்றெல்லாம் வேதங்கள் விளக்குகிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையை ஏகீபாவ ஆனந்தம் அல்லது சமாசிரய ஆனந்தம் என்று பௌராணிகர்கள், அதாவது பண்டிதர்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த ஆனந்தம் தான் சரியான ஆனந்தம். இப்படிப்பட்ட இந்த ஆனந்தத்தை பண்டிதர்கள் எல்லாம் பல வாராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாந்தோக்கிய உபநிஷத்துல நானிய பச்சதி ந அந்நிய ஸ்ருணோதி ந அந்நிய விஜானீதி ச பூமா. அடுத்தவற்றை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் அல்ல, எதை பற்றியும் சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல, எதையும் பார்க்கக்கூடியவர்கள் அல்ல, அப்படிப்பட்ட எதையும் கேட்கக்கூடியவர்கள் அல்ல, அதாவது வெளி விஷயங்களிலே நாட்டம் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். அப்படி வெளி விஷயங்களிலே நாட்டம் இல்லாமல் நான் அந்நிய விஜானாதி, எதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த நம்முடைய சொரூபம் நித்திய நிரஞ்சன சொரூபமாக சச்சிதானந்த சொரூபமாக இருக்கிறது. அந்த சச்சிதானந்த சொரூபமாக இருக்கின்ற நாம்
இந்த சரீராதிகளை நாம் என்று எண்ணிக்கொள்வதனால்தான் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அர்ஜி என்பது இருந்து கொண்டிருக்கிறது இயற்கையில். என்ன? நான் நிலைத்திருக்க வேண்டும், நான் அறிவோடு இருக்க வேண்டும், நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்கின்றது. இந்த காரணத்தினாலே நாம் என்ன பண்றோம்? நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல பிரவೃತ್ತಿகளை செய்வோம். அதே போல தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் அத்துணை பேருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. நீ மடையன் அப்படின்னு சொன்னா யாராலும் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. காரணம், உன்னுடைய சொரூபம் பரிபூர்ண ஞானமானது. அதனால்தான் அந்த அந்த இன்ஃபீரியாரிட்டியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எப்படி ஒரு ராஜாவை பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்குமோ அது போல நம்முடைய பரிபூர்ண சொரூபமாகிய அந்த அறிவு சொரூபத்தை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு இந்த அல்பங்களிலெல்லாம் திருப்தி ஏற்படுவது கிடையாது. அதனால்தான் யாராவது 2 பேர் கொஞ்சம் குசுன்னு பேசிட்டாங்கன்னா இவர்னால தாங்க முடியாது. அவர் என்ன பேசுகிறாருன்னு இவருக்கு தெரிந்தே ஆகணும். சாமிஜி அழகாக சொல்லுவார், பஸ்ஸில் போயிட்டுருக்க போது ஒருத்தர் பேப்பர் எடுத்து விரிச்சாருன்னா பின்னால் இருக்கக்கூடிய இவர் அந்த சீட்டினுடைய நுனியில் அவருடைய காதுக்கு முன்னால் புஷ்ஷுன்னு மூச்சு விட்டு அந்த இதை படிக்கணுங்கிற ஆர்வம் வருமா. காரணம் என்னன்னா, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமானது நமக்கு இயற்கையிலேயே இருக்கிறது. ஆனால் தன்னை உணர்ந்தவர்களுக்கு இதை பற்றி எதையும் அறிந்து கொள்ள வேண்டும், எதையும் அடைய வேண்டும், எதிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற தன்மை அவர்களுக்கு சொரூபத்தை உணர்ந்ததுனால இருக்கிறார். அதனால அதுதான் பூம வித்தை, அதுதான் முழுமையானது. இனி வேண்டும் என்கின்ற நிலை, திருப்திகரமான தன்மை என்பது என்று சாந்தோக்கிய உபனிஷத்து கூறுகிறது. இந்த பூம வித்தை அப்படின்னு அதைத்தான் கூறுகிறது. அதாவது அபரிச்சின்ன வஸ்துவாக தான் சுகமாக சொரூபி என்கின்றதில் திருப்தி அடைந்தவர்களாக, பரிச்சின்னத்தில் பிராப்ளம் இருக்கிறது, அபரிச்சின்னமாக இருக்கக்கூடிய தன்மை, என்னை விட வேறானது எதுவும் இல்லை என்கின்ற தன்மையை உணர்ந்தவர்கள். அதனால பார்க்கவிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தம். பரிபூர்ண ஆனந்தம், மற்றதெல்லாம் பூர்ண ஆனந்தம் இல்லை, மற்றதெல்லாம் கம்மியான ஆனந்தம். அதுதான் தைத்திரியத்தில் மிக அழகாக சொல்றது. ஆனந்தம் பிரம்மேதி பஜானா ஆனந்தாத்தே பகல் விமானி பூதா நிஜாஜந்தே ஆனந்தே நஜாதா நிஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த விஷம் விஷந்தீதி என்று ஆனந்தம் ஆனந்தம் அத்துணையும் ஆனந்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் நபிபேதி குதர்ச்சனேதி. யார் ஒருவர் ஆனந்த பரபிரம்ம ஸ்வரூபம் நான் என்பதை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நபிபேதி, ஒரு நாளும் பயம் என்பது இல்லை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது இல்லை. எப்பொழுதும் பரிபூர்ண வஸ்துவாக தன்னை உணர்ந்தவர்களுக்கு குறை என்பதும் குறையொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா என்று. யதா கேவைஷ ஏ தஸ்மின் அதிர்ஷ்ய அனாத்மே அனிருத்தே அநிலையனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அபயம் இந்த வித்தை நமக்கு பயமில்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு அதனால் பயம் என்பது கிடையாது. அதனால் அதசோ அபயம் கதோ பவதி. அதனால் அவர்கள் அபயம் என்கின்ற நிலையை அடைகிறார்கள். எப்படி? விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம என்று தன்னுடைய சொரூபத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உபனிஷத்து வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய சொரூப ஆனந்தத்தை சொல்லி, நீ குறையற்றவன், எதிலும் நிலையானவன், நிலையான அறிவு பெற்றவன், நிலையான ஆனந்தத்தை கொண்டவன் என்கின்ற சொரூபத்தை எடுத்து கூறி, இதையெல்லாம் யார் ஒருவர் சிரவண மனன நிதித்தியாசனத்தினாலே சொரூபானந்த சித்தி யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையான ஞானத்தினுடைய பலன் என்பது கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கிரீங்கார பரசௌக்கியதா, பரசௌக்கியம் என்றால் நன்மை,
பரசௌக்கியம் என்றால் அத்துணை ஐஸ்வர்யங்களையும் ஒன்றாக இருக்கக்கூடியதாகிய தன்மை ஸ்ரீங்காரத்திலே இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். இந்த ஸ்ரீங்காரத்தை யாரெல்லாம் விசாரம் செய்து ஸ்ரீவித்தையினுடைய மிக மிக அற்புதமான இந்த வித்தையை, இந்த மிக 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 ரகசியமான இந்த வித்தையை அதிகாரிபூர்வமாக யாரெல்லாம் உபாசித்து விசாரித்து ஞானம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு பேரானந்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் இப்படிப்பட்ட அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபத்தினால் அனைத்தையும் அடைய பெற்றவர்களாக ஆகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களை பூத்த காமான் அத்துணை காமங்களையும் அடைந்து விட்டவர்கள். கிருஷ்ண கர்ம கிருது, எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்தவர்கள். இனி அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பது எதுவும் இல்லாத தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சித்தி இந்த ஸ்ரீவித்தையினாலே ஸ்ரீங்காரத்தினுடைய கூடாட்டமாக இருக்கக்கூடிய அம்பாளினாலே இருக்கிறது. அதனால் இதைத்தான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி என்று சொல்கிறார். பிரம்மத்தை அறிந்தவர். பாருங்க, இங்க பிரம்மவித் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரம்மனை அடைவதல்ல, பிரம்மனை சேருவதல்ல, பிரம்மனோடு கலப்பதல்ல, பிரம்மனை அறிவது. ஏன்? சொகண்ட ஆபரணவது அந்த பரபிரம்மஸ்வரூபமாக நீயே இருக்கின்ற காரணத்தினாலே அறிவதுதான் இங்கே அடைவதாக உபச்சாரமாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மைவ பவதி. தரதி சோகம் ஆத்மவிது. தரதி சோகம் ஆத்மவிது. யார் தன்னை உணர்கிறார்களோ, தன்னைத்தான் உன்னைத்தான் அறிவாயாகி உனக்கொரு கேடுமில்லை என்று சொன்னது போல, யார் இந்த பிரம்ம வித்தையை ஸ்ரீவித்தையை அறிந்தார்களோ அவர்களுக்கு இந்த சம்சாரம் என்கின்ற சாகரத்திலிருந்து விடுபட்டவர்களாக தாண்டியவர்களாக ஆகிறார்கள். தேவாம் அகம் சமுத்தரதாம். இந்த அகண்டமாக இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிறார்கள். அதனால்தான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆகிய அத்துணையும் இந்த பரபிரம்ம வித்தையை பற்றி தான் கூறிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் அத்தனையுமே எதை பற்றி கூறுகிறது என்றால், இந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய ஸ்வரூப விசாரத்தை பற்றி தான் கூறுகிறது. இது பிரமாண வாக்கியங்கள். நமக்கு பிரமாணமாக நாம் இதை அறிவதற்கு ஒரு மீன்ஸாக எது இருக்கிறது என்றால், ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் என்கின்ற அத்துணையும் ஸ்வரூப அவபோதத்தை தான் தருகிறது. பரம புருஷார்த்த வடிவமான மோட்சத்தை நமக்கு அறிய வைக்கிறது. அப்படிப்பட்ட அபேத ஸ்வரூப நிலையை, பரமானந்த நிலையை, மோட்ச நிலையை அருள்பவள் ஆக அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரி விளங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று இந்த ஓம் கையே ஈலக்ரீம் ஹசகலக்ரீம் சகலக்ரீம் என்கின்ற இந்த பீஜ மந்திரத்தை விரிவாக வியாபித்து ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு பீஜத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆதிசங்கரர் நமக்கெல்லாம் அற்புதமாக எடுத்து விளக்கினார். இந்த பெருநிலையை, இந்த ஸ்ரீவித்தையினுடைய மகத்துவத்தை அறிந்து நாம் எல்லாம் இந்த லலிதா திருஷதியை போற்றி வணங்கி சிரவண மடன நிதித்தியாசனங்களே கிடைத்திருந்து எல்லாம் வல்ல அம்பாளின் பரிபூர்ண கடாட்சத்தையும் நமது குருநாதனுடைய கடாட்சத்தையும் பெற வேண்டுகிறேன். ஓம்
பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். அதிமதுரச்சாபகர்த்தா அபரிமிதாம் மோத பாணசௌபாக்யா அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குணசுந்தரி வந்தே அபிநவ குலசுந்தரி வந்தே அபிநவ குணசுந்தரி வந்தே. ஹரி ஓம். ஹரி ஓம்மா. ஹரி ஓம். ஹரி ஓம். இப்போ பூஜை இருக்கு. அம்மா மற்றவங்க எல்லாம் யாரும் சொல்ல வேண்டாம்மா, அம்மா மட்டும் சொல்லு.
ஹரி ஓம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா மட்டும் சொல்லு.
ஹரி ஓம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். சுவாமிஜி வந்துட்டாங்க. சுவாமிஜியினுடைய பாதார வித்தங்களை